ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிற ப்ராடக்ட் என்னென்னா ப்ரெஸ்டீஜ் குக்கர். இது வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷன் பேக். இதில் வந்து ஒரு 5 லிட்டர் குக்கர், ஒரு 3 லிட்டர் குக்கர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 லிட்டர் குக்கர். அது வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட்டு கவர் இல்லாமல் லிட் இல்லாமல் வர மாதிரி 3 குக்கர் இது கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் ப்ரெஷர் குக்கர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இண்டக்ஷன் ஸ்டவ்லையும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி உள்ளது. இதிலே ஃபியூச்சர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேஸ்கெட் ரிலீஸ் சிஸ்டம் இருக்குது, ப்ரெஷர் இண்டிகேட்டரும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5000 கிட்ட போட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 2100 கிட்ட வந்து இப்போலாம் சேல் ஆகிட்டுருக்கு. இது அன்பாக்சிங் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குங்கிறது. எல்லாமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்டில்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், தனியாகவே கொடுத்துருக்காங்க. இது வந்து 5 லிட்டருக்கு உள்ளது. இது வந்து 3 லிட்டருக்கு உள்ளது. இது வந்து பார்த்திங்கன்னா 2 லிட்டர், இது வந்து 3 லிட்டர், இது வந்து 5 லிட்டர். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா மூடி கொடுத்துருக்காங்க 2 இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ஹேண்டில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விசில் வந்து 2 கொடுத்துருக்காங்க. அதுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்குது. எப்படி இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ரெண்டு விசில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல்லே பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டும் வந்துடுது. ஹேண்டில் அசம்பிளியை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்கிறதுக்காக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க. குக்கரில் ஹேண்டில்லாம் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்கிறத நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்காங்க ஹேண்டில்லாம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே சைஸில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் 2 லிட்டர் 5 லிட்டருக்கு வந்து தனித்தனியாக ஃபிக்ஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே சைஸில் இருக்கிறதுனால நீங்கள் ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 லிட்டர் இதை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த கீழே உள்ளது மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த குக்கருக்கு அந்த லிட்டு வந்து கிடையாது, கீழே உள்ளது மட்டும்தான் 2 லிட்டருக்கு கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டால் நீங்கள் வந்து 3 லிட்டரோட லிட்டை வந்து யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. இதிலே கொடுத்துருக்காங்க, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இந்த ஹேண்டில்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க, நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம வந்து அடிக்கடி பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணுறப்ப எல்லா இதுவும் செய்கிறப்ப பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டில் வந்து யூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். அதனால் கொஞ்சம் டைட்டாக கரெக்டாக டைட் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 3 லிட்டருக்கு வைக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லிட்டு இருக்குது பார்த்திங்களா, லிட்டுக்கு வந்து இந்த மாதிரி தனியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது.
5 லிட்டர் இதுக்கு வந்து அடுத்தது ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 5 லிட்டர் குக்கருக்கு மட்டும் இன்னொரு இதுவும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ரெஷர் குக்கரோட லிட் இருக்குது பார்த்தீங்களா, 5 லிட்டர் இது, அதுக்கு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ப்ரெஷர் இண்டிகேட்டர்னு ஒன்று போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ரெஷர் இருக்குங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி ப்ளக்கு. வந்து ரொம்ப ப்ரெஷர் அதிகமாகிடுச்சுன்னா இது வந்து அப்படியே உடஞ்சி வெளில வந்துடும். 3 டைப் ஆஃப் குக்கர் வாங்கியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா லிட்டு வந்து 5 லிட்டருக்கும் 3 லிட்டருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3 லிட்டருக்கு உள்ளதே வந்து பார்த்திங்கன்னா 2 லிட்டருக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்படி வச்சு அமுக்கிட்டு கொஞ்சம் இப்படி ப்ரெஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குது. இல்லாட்டினா ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 3 லிட்டர் 2 லிட்டருக்கு வந்து இந்த ஒரே ஒரு லிட்டு தான் கொடுத்துருக்காங்க. அமுக்கி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்குது. அப்படி இல்லைன்னா ரொம்ப கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறது. அப்படின்னாலும் இதுக்கும் அப்படி தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் லைட்டாக அமுக்கி அப்படி ப்ரெஸ் பண்ணி திருப்பினோம்னா கொஞ்சம் ஈஸியாக ஃப்ளோ ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.